பொலிவுடன் மார்னிங் நியூஸ். வத்தலகுண்டு அருகே 800 ஆண்டுகள் பழமையான வரலாற்று சிறப்பு வாய்ந்த சேவுகம்பட்டி சோலை அழகர் திருக்கோவிலில் குடமுழக்கு விழாவை முன்னிட்டு 5000 பக்தர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அடுத்த சேவுகம்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட சேவுகம்பட்டியில் அமைந்துள்ள 800 ஆண்டுகள் பழமையான வரலாற்று சிறப்பு வாய்ந்த சோலை அழகர் திருக்கோவில் குடமுழக்கு விழா நடைபெற்றது. இந்த கோவிலில் இப்பகுதியில் விவசாயிகளின் நம்பிக்கையாக திகழ்வதாக 800 ஆண்டுகளாக இருந்து வந்துள்ளது. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான வாழை பழங்கள் சூறையிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தும் வழக்கம் காலங்காலமாக இருந்து வந்துள்ளது. இக்கோவிலின் முன்பாக இருக்கும் மண்டு முன்பாக தீராத வழக்குகளுக்கு சத்தியம் செய்து முடித்து வைக்கும் பழக்கமும் இப்பகுதி மக்களிடையே உள்ளது. 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சோலை அழகர் திருக்கோவிலில் நீண்ட நாட்களுக்கு பின்பு கோவில் புனரமைக்கப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கோவில் குடமுழக்கு விழாவை முன்னிட்டு ஸ்ரீ கணபதி ஹோமம், ஸ்ரீ சுதர்சன ஹோமம், ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. கலசங்களில் புனித நதிகளிலிருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு தீர்த்த கலசங்கள் முளைப்பாரி அழைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சேவுகம்பட்டி மற்றும் இதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 5000 பக்தர்கள் புனித நதிகளின் புனித நீர் மற்றும் தீர்த்த குடங்களை ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக சோலை அழகர் கோவிலுக்கு கொண்டு வந்தனர். பின்பு பூர்ணாகதி முடித்து சோலைமலை அழகர் பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி, ஆஞ்சநேயர், கருடாழ்வார், மகாலட்சுமி, ஆண்டாள் ஆகிய சன்னதிகளுக்கு கிராம தெய்வங்களான பகவதி அம்மன், காளியம்மன் ஆகிய தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம், தீபாராதனை, பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று விழா ஏற்பாடுகளை பரம்பரை பூசாரி வகையராக்கள், ரங்கசாமி நாயுடு, கதிர் அக்கா அம்மாள் வாரிசுகள், நாகராஜன், சோலைமலை நாயுடு, போத்திராஜ், நாகம்மா நாயுடு, ஆண்டியப்பிள்ளை, திருமலைநாதன் வகையராக்கள் மற்றும் கிராம முதன்மைக்காரர்கள் முன்னின்று நடத்தினார்கள். யாகசாலையை திருச்சி திருவரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் அர்ச்சகர் ஸ்ரீனிவாச ராகவா பட்டர் என்ற சுந்தர் பட்டர் மற்றும் திருச்சி ஓடத்துறை அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலில் அர்ச்சகர் கமலக்கண்ணன் பட்டர் திருக்குடன் நன்னீராட்டு விழாவினை நடத்தினார்கள். நிகழ்ச்சியில் சென்னை, பெங்களூரு, திண்டுக்கல், திருப்பூர், மதுரை, தேனி, திருச்சி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புத்த புது பொலிவுடன் மார்னிங் நியூஸ்.